ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு கரிகல்ச்சர். இது பரோட்டாவும் பீஃப் கறி ரெசிபியோட பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவில் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவுக்கு ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இது எல்லாத்தையும் மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டை எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவாக பிசைஞ்சுக்கலாம். இது சப்பாத்தி மாவு போல் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டு ரொம்ப இலகுவான மாவாக பிசைஞ்சுக்கணும். அதாவது நம்ம பிசையும் போதே கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். மாவு பிசையும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து இழுத்து இழுத்து நல்லா பிசைஞ்சுக்கணும். ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம அழுத்தம் கொடுத்து அதை பிசைஞ்சாதான் மாவு நல்லா சாஃப்டாகி பரோட்டா நல்லா லேயர்ஸாக கிடைக்கும். பரோட்டாவில் முக்கியமான விஷயமே இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையறது தான். நம்ம எவ்வளோ நேரம் டைம் எடுத்து அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக லேயர்ஸாக கிடைக்கும். கிட்டத்தட்ட 15 நிமிஷமாக நான் மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். போதும். இப்போ இதை நல்லா உருட்டி வச்சுக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு மாவு எடுத்தேன். எனக்கு 11 உருண்டைகள் கிடச்சிச்சு. இது மேலே நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் எல்லா உருண்டைகள் மேலேயும் ஈவனாக படுற மாதிரி தடவி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம அதை பெருசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேய்க்கும்போது தொடல் மாவு தேய்க்காமல் எண்ணெய் அப்ளை பண்ணி இதை நல்லா தேய்க்கணும். எவ்வளோ பெருசாக இதை வளர்த்துக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக இதை தேய்க்கணும். இது போல் சன்னமாக லேசாக இருக்கிற மாதிரி இதை இழுத்து விட்டுருங்க. இதுக்கு நடுவில் சின்ன சின்ன ஓட்டைகள் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம இதை லேயர்ஸ் இது மேலே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி விட்டதுக்கப்புறமா இதில் ஃபோல்டு பண்ணி மடிப்புகள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை ஃபோல்டு பண்ணி மடிப்புகள் மாதிரி எடுத்துக்கிட்டு இது போல் நம்ம ரோல் பண்ணி வச்சிடலாம். எவ்வளோ லேசாக நம்ம தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியாகவும் லேயர்ஸ் அதிகமாகவும் நமக்கு கிடைக்கும். இது போல் ரோல் பண்ணிவிட்டு அது மேலே தேவையான அளவு எண்ணெய் தடவி அதை எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி பெருசாக தேய்க்கும் போது மாவு கிழிஞ்சிட்டாலோ ஓட்டை ஆயிட்டாலோ பிரச்சனை இல்லை. பாருங்கள், நமக்கு எவ்வளோ லேஸாக கிடச்சிருக்குன்னு. நம்ம மாவு பிசைகிறதுல தான் இருக்குது. நீங்கள் 15 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா இது போல் லேஸாக நமக்கு கிடைக்கும். இது போல் இதை ஃபோல்டு பண்ணி ரவுண்டு பண்ணி எடுத்து வச்சிடலாம். எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி தேய்ச்சி ரவுண்டு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரவுண்டாக ரோல் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை எடுத்து வச்சு அதை சின்ன சின்ன பரோட்டாக்களாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. ரெண்டு பரோட்டாவாக தேய்ச்சி வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். சூடாக இருக்கிற கல் மேலே பரோட்டாவை போட்டு வேக விடுங்க. அது கீழ்பாகம் வெந்த உடனே மேலே இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் தெரியும். இந்த டைமில் இதை திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 பக்கமும் சிவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் எண்ணெய் போட்டுக்கலாம். பரோட்டாவோட 2 சைடும் 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு முருக விடுங்க. ஆரம்பத்துலேயே நம்ம எண்ணெய் சேர்க்கக்கூடாது. பரோட்டா வெந்து வந்ததுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்தா போதும். இப்போ நம்ம பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து வச்சு இது மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட லேயர்ஸ் எல்லாம் நமக்கு பிரிஞ்சு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிடச்சிருக்குன்னு. இதே பரோட்டா சாப்பிட்றது எப்போவுமே ஹெல்தியர் ஆப்ஷனாக இருக்காது. ஆனால் இந்த காலத்தில் பிள்ளைங்க கண்டிப்பாக கேட்குறாங்க. அதனால் வெளியில் வாங்கி கொடுக்காம வீட்டிலையே இந்த மாதிரி ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுங்க.
வெளியில் அவங்க எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வீட்டில் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி ப்ராப்பராக ஹைஜீனோடு செஞ்சு கொடுக்கும்போது நமக்கும் திருப்தியாக இருக்கும். 3 months ஒன்ஸ் தான் எங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிறோம். இதுக்கு நடுவில் கடையில் கூட நாங்கள் பரோட்டாஸ் வாங்கி கொடுக்கறதே இல்லை. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கும் பரோட்டாவை கடையில் வாங்கி கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.